பீகாரில் முதல்வர் பேசியது தமிழர்கள் மீதான வன்மத்தை காட்டுவதாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பீகாரில் பிரதமர் மோடி பேசியது தமிழர்கள் மீதான அவரது வன்மத்தை காட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், முதல்வரோட பதிவோட முழு விவரம் என்ன? இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி மறந்து இது போன்ற பேச்சுகளால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை இழந்துவிடக்கூடாது என அவர் தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கார். அதுல முதலமைச்சர் ஒரு வீடியோவும் பதிவிட்டிருக்காரு. ஒரு 10 செகண்ட் இருக்கக்கூடிய அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா, பிரைம் மினிஸ்டர் பேசுற ஒரு அவர் அந்த பீகார் கேம்பெயின்ல அவர் பேசுறக்கூடிய வீடியோல என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக திமுகவினர் அங்க இருக்கக்கூடிய பீகாரிகளுக்கு துன்புறுத்துகிறார்கள் என்று அந்த இந்தி மொழியில் பேசியதை கீழே தமிழிலும் அவர்கள் டிரான்ஸ்லேட் செய்து திமுக சார்பில் போடப்பட்டிருக்கிறது. பீகாரிகள் தமிழகத்தில் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற அதுவும் திமுகவினரால் என்றுதான் பிரதமர் சொல்லியிருப்பதாக அந்த வீடியோவில் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக முதலமைச்சருடைய வெளியிட்டக்கூடிய இந்த ட்விட்டர்ல ஒடிசா, பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். பன்முகத்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமையாக காணும் பெருமைமிக்க இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லிம்களும் பகையை வளர்ப்பது, தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகையை உண்டாக்கும்படி நடந்து கொள்வது போன்ற அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமர் மற்றும் பாஜகவினர் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என முதலமைச்சர் தன்னுடைய கருத்து தெரிவித்திருக்கிறார். பிரியா, பிரதமரின் பேச்சு தமிழர்கள் மீதான வன்மத்தை காட்டுவதாக முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி இதுபோன்ற விமர்சனங்களை முன்னர் எப்போதெல்லாம் வைத்திருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட முடியுமா ரமேஷ்? நிச்சயமாக ஒடிசா தேர்தலின் போது திமுக என்ன சொன்னாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பாண்டியன் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் ஒடிசா முதலமைச்சரை அப்போ இருக்கிற நவீன் பட்நாயக்கை முழுமையாக ஆட்டி வைக்கிறார். அதே போல அந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி அந்த தமிழரிடம் இருக்கிறது என்றெல்லாம் பேசினார்கள். அமித்ஷா அவர்களும் இது போன்று பேசியதாக திமுகவினர் சொன்னார்கள். ஆனால் குறிப்பாக அதை அப்போதைய பாஜகவினர் மறுத்தார்கள். தற்போது பீகார் எலெக்ஷன் உச்சகட்டத்தில் இருக்கும்போது இது போன்ற ஒரு பிரதமருடைய பேச்சையும் அதற்கு தமிழக முதலமைச்சர் விடுத்திருக்கக்கூடிய கண்டனத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது. பிரியா, நிச்சயமா பீகார்ல பிரதமர் பேசியது தொடர்பாக முதல்வர் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்கு நன்றி ரமேஷ்.